வணக்கம். 5 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகர போக்குவரத்து கழக பணிமனை எதிரே அதிமுக தொழிற்சங்கத்தினர் போராட்டம். சென்னையில் தனியார் பேருந்துகளை இயக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் மல்லாபுரத்தில் உள்ள அரசு பள்ளியில் மேசை மின் விசிறிகளை உடைத்த மாணவர்கள். பத்து மாணவர்களை சஸ்பெண்ட் செய்ய முடிவு செய்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தகவல். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது 2016 ஆண்டில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கை வாபஸ் பெற அனுமதி. மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காழ்ப்புணர்ச்சி காரணமாக இயக்குநர் சுசி கணேசன் மீது எழுத்தாளர் லீனா மணிமேகலை சமூக வலைதளங்களில் பொய் புகார். சென்னை போலீசார் விசாரணை அறிக்கையில் தகவல். திருச்சியில் 20 வருடங்களில் இல்லாத அளவுக்கு பெரிய வெங்காயத்தின் விலை 5 ரூபாயாக சரிவு. மதுரை, திருவாரூர் மாவட்டங்களிலும் கடுமையாக விலை சரிந்ததால் விவசாயிகள் வேதனை. இபிஎஸ்ஐ கண்டித்து பாஜக போராட்டம் நடத்திய கோவில்பட்டியில் பாஜக நிர்வாகி அதிமுகவில் இணைந்தார். சென்னையில் பாஜக ஐடி பிரிவை சேர்ந்த 14 பேரும் அதிமுகவில் சேர்ந்தனர். ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு யாரும் பேசக்கூடாது. அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. தமிழ்நாட்டில் பாஜகவை இல்லாமல் செய்துவிடுவார் அண்ணாமலை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. பாஜக மாநில தலைவர் பதவியில் விரைவில் மாற்றம் வரலாம் என்றும் ஆருடம். பெண்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றியது திராவிட இயக்கம். மகளிர் நாள் விழாவில் விருது வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக மகளிர் அணி சார்பில் மகளிர் நாள் விழா கேக் வெட்டி கொண்டாடிய எடப்பாடி பழனிசாமி. ஆண்கள் சமையல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். புதுச்சேரியில் மகளிர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. நாட்டில் மேலும் 27 நகரங்களில் 5G சேவையை விரிவுபடுத்தியது ஜியோ நிறுவனம். தமிழ்நாட்டில் கோவில்பட்டி மற்றும் பொள்ளாச்சியிலும் அறிமுகம். சீர்காழி அருகே பூம்புகார் கல்லூரி சுயநிதி பிரிவு பேராசிரியர்கள் 40 பேர் உள்ளிருப்பு போராட்டம். பேராசிரியர்களுக்கு ஆதரவாக 500 மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம். கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரணமடைந்த வழக்கில் 2 வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தகவல். திட்டமிட்டபடி வரும் 11ஆம் தேதி முதல் பால் விநியோகம் நிறுத்தப்படும். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் மதுரையில் ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே டாஸ்மாக் ஊழியரிடம் 8.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த 6 பேர் கைது. வழிபறி செய்த முழு பணத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கோடநாடு கொலை வழக்கு விவகாரம். சேலம் அருகே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் உறவினர் வீட்டில் சிபிசிஐடி விசாரணை. தென் தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று கணிப்பு. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே 3 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்கப்பட்ட பேருந்து. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னையில் வடமாநில மக்கள் வாழும் பகுதிகளில் ஹோலி பண்டிகை உற்சாகம். வண்ணமயமாக மாறிய சவுகார்பேட்டை. வட இந்தியாவில் வண்ணமயமாக கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை.
மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் கொண்டாட்டம்.